ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜேசன் சஞ்சய் அவர்கள் சென்னை வந்துட்டு விஜயை பார்க்காம ஹைதராபாத் போயிருக்காரு. அண்ட் இது எஸ்ஏசி அவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக மாறி இருக்கு. நீ வந்து உங்க அப்பாவை பார்த்துட்டு போயிருக்கணும், நீ டைரக்டர் ஆகிட்ட, அதுக்காக கூட அந்த படத்தை பத்தி பேச உங்க அப்பாவை பார்க்க தோணலையா உனக்கு அப்படின்னு எஸ்ஏசி அவர்கள் ஜேசன் சஞ்சய்கிட்ட கேட்டிருக்காரா அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று இப்போ கோலிவுட் வட்டாரத்தில் செம வைரலா போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களோட மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் சினிமால வருவாரு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தது தான். ஆனா நடிகரா வருவாருன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா செம்ம சர்ப்ரைஸா இல்ல, நான் வந்து டைரக்டர் தான் ஆவேன், எனக்கு இயக்குனராக தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஃபாரின்ல கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு அங்க நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்தாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் எல்லா இடத்துலையும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதனால முதல் படமே தமிழ்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது. அதுதான் லைக்கா. அண்ட் அந்த படத்தை மிக வெற்றிகரமா முடிச்சிருக்காரு. அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டும் இந்த மாசம் லாஸ்ட்ல தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்காக சென்னை வந்த ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவங்க அப்பாவான முதலமைச்சர் விஜய் அவர்களை மீட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனா இது வரைக்கும் அவர் பார்க்கவே இல்லை. சரி, ஓகே, அவரோட பட வேலைகள்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா பார்த்துருவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு காலையிலே ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஹைதராபாத் கிளம்பிட்டாரு. அங்க படத்தோட ப்ரமோஷனுக்காக. நீங்க ஏன் விஜய் பார்க்கல அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் எஸ்ஏசி அவர்கள் இதை பத்தி பிரஸ் மீடியா பீப்புள்கிட்ட சொன்னது, அவன் சீக்கிரமே வந்து பார்ப்பான், அவனோட பட வேலைகளுக்காக தான் போயிருக்கான், இருந்தாலும் அவன் இங்க இருந்தப்ப பார்த்துருக்கலாம், ஏன்னா விஜய் இப்போ முதலமைச்சர் ஆகிட்டான், அவங்க அப்பா முதலமைச்சர் ஆனது அவனுக்கு தானே பெருமையா இருக்கும், ஏன் வந்து பார்க்கலன்னு தெரியல, நாங்க இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரா. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இது உண்மையா இருந்தா கண்டிப்பா ஜேசன் சஞ்சய் அவர்கள் விஜய் அவர்களை வந்து சந்திச்சிருக்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.